மாதிரி கார் டிஸ்டன்ஸ் அது அப்படியே வரும். அப்படியே அவங்க நம்மை கொன்ற ஓநாய்கள் வேடம் கலைத்து நின்றான் எங்கள் அண்ணன் மான்போல கூட வந்து நம்பி நின்ற நம்மை கொன்ற ஓநாய்கள் வேடம் கலைத்து நின்றான் பிறப்புக்கும் எல்லா உயிர்ப்பும் பாக்கன் சொன்ன மறையில் நின்று அரசியலே எல்லா உயிர்ப்பும் என்றான் செய்த இனத்தின் காப்பன் ஆள வந்த எங்கள் அண்ணன் அம்மா கிட்ட அதெல்லாம் நாங்க காசு நினைத்தாங்க. அந்த கொடியோசையில் ஆரம்பி என்ற பாவேந்தரின் பாட்டு வரிகளுக்கு ஏற்பட ஊட்டும் உடல் ஊட்டி ஒன்றாய் தமிழர்களை ஒருங்கிணைக்கும் புரட்சி மரபன் அனுமனை தொடர்பன் தேதியில் தமிழ் கொடை ஸ்டீவான் பிறந்தானி ஒரு பாடல் இசை தமிழன் ஸ்டீவன் ராஜ் பாடலை இயற்றியவர் திரைப்பட பாடலாசிரியர் நெருப்பு கலைஞர் இளையகம்பன் ஆகியவர்கள் மன்னிசைக்கு சின்ன பொண்ணு செல்லம் குற்றம் கொஞ்சம் முன்னாடி போங்க. அங்கிட்டு போயிட்டாங்க விட்டுருங்க. சொந்தக்கார
மேம்படுத்துறதுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி என் பகுதி மக்களுக்கு டாஸ்மார்க் வேணாம்னு என்னைக்காவது களத்துல நின்று போராடி இருப்பாங்களா? குரல் கொடுத்திருப்பாங்களா? சிந்திச்சு பாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சியோட கொள்கையே மறந்துட்டு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு போராடாமல் கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப சுயநலத்திற்காக ஆட்சியும் அதிகாரத்தையும் கைப்பற்ற வேண்டும், கூட்டணியோடு சேர்ந்து மக்களின் பிரச்சனைகளை பேசாதது கம்யூனிஸ்ட் கட்சியா? உங்களாக இருந்து மக்களின் பிரச்சனைகளுக்காக ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் கட்சி குரல் கொடுக்கிறது. என் தமிழக மக்களை நிறைய கல்வி நிலையங்கள் ஆரம்பித்து படிக்க வைத்து அழகு பாருங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்துவது நாம் தமிழர் கட்சி. ஆனால் சொன்னதை விட 3 சொன்னதை விட வழக்கத்துக்கு அதிகமா 750 மதுபான கடைகளை அதிகமா திறந்து என் தமிழக மக்களை குடிக்க வைத்து கெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அதை கண்டிக்காத பாராளுமன்ற உறுப்பினரை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. சிந்திச்சு பாருங்க. நம்ம குடிக்கிறோம், நம்ம பிள்ளை குடிச்சா சரின்னு ஏத்துக்கிறோமா? நம்ம நாசமா போயிட்டோம், நம்ம பிள்ளை நாசமா போன நடக்குமா? இத்தனை ஆண்டுகளாக 50 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அதிமுக, திமுக எத்தனையோ பேர் இருந்தாங்க. இந்த பகுதி மக்களின் வளர்ச்சி, இங்க இருக்கக்கூடிய கடைகளுக்கு மணி வரி என்ற பேர்ல எவ்வளவு வரி விதிக்கிறாங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடிய கடைகளுக்கு அரசு செய்து கொடுத்த அடிப்படை வசதி, இங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்களுக்கு அரசு கொடுத்த குரல், அரசு கொடுத்த ஊக்கம், உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு அரசு கொடுத்த ஆதரவு எதுவுமே கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லி நாங்க தொழிலாளர்களுக்கு சொல்லி உங்களை ஏமாற்றி உங்களிடமிருந்து உங்கள் வாக்குகளை வாங்கி வாயே திறக்காம இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேணுமா? இல்லை, மக்களோடு மக்களாக உங்களுக்காக களத்தில் இறங்கி ஒரு பெண் புலியாக நாம் தமிழர் கட்சியின் அத்தனை நிர்வாகி புலிகளும் உங்களுக்காக களத்துல கர்ச்சிக்க தயாரா இருக்கும், கர்ச்சித்துக் கொண்டே இருக்கும். சிந்தித்து பாருங்கள். இந்த முறையும் வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. ஒரே ஒரு முறை எதற்காக இந்த ஊழல்வாதிகளுக்கு என்னோட வாக்கு, எதற்காக இந்த வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவிக்கிறவங்களுக்கு என் வாக்கு, வாய்தாண்டு ஊழல் வழக்குல உள்ள போயிட்டு மக்கள் வரி பணத்தை வீணடிப்பவர்களுக்கு என் வாக்கு, மதுபான கடைகளை அதிகமா திறக்கக்கூடிய இந்த ஆட்சியை விரட்டி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். சிந்திங்க. யாரெல்லாம் எந்தெந்த கட்சியில வேட்பாளராக இருக்காங்க அப்படின்றத ஒரு முறை யோசிங்க. நீங்க ஒரு முறை 5 ஆண்டு வாய்ப்பு கொடுத்தீங்க, அதை அண்ணன் சரியா பயன்படுத்தல. தொகுதி மேம்பாட்டு நிதி ஏதாவது ஒரு தொகுதியை மேம்படுத்தி இருக்காரா? சிந்தித்து பாருங்கள் என் மக்களே. ஒன்றிய அரசோட சாதனை என்ன? ஒன்றிய அரசோட சாதனை என்ன? இன்னைக்கு மதம் மக்களை பிரிக்கிறதா ஒன்றிய அரசோட சாதனை. சிந்தித்து பாருங்கள். உங்களுக்காக, உங்கள் பகுதியின் பிரச்சனைகளுக்காக தமிழகத்துல இன்னைக்கும் இந்தி திணிப்பு அதிகமா இருக்கு. மொழிவாரி மாநிலங்களாக தான் இந்தியா இன்னைக்கு இருக்கு. ஆனால் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட இந்தியாவை வேற்றுமையெல்லாம் ஒரு பிரிச்சுட்டு நாங்க ஒத்துமையா இருக்கோம்னு சொல்லக்கூடிய போலி வாக்குறுதிகளுக்கு நீங்க தயவு செய்து செவி செய்யாதீங்க. ஒரு முறை சிந்தித்து வாக்களியுங்க. எதற்காக நாம் தமிழர் கட்சி? நீட்டை ரத்து செய்யணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு போடுங்க. ஏன்னா எல்லா கட்சியும் ஆட்சியில் இருந்துச்சு, உங்களுக்காக நீட்டை ஒரு கட்சியை ரத்து செய்யல. நீட்டை ரத்து செய்ய வேணாம். நீட்டிற்கான அந்த அடிப்படை சிலபஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்காக யாராவது குரல் கொடுத்துருக்காங்களா? சிந்திச்சு பாருங்க. அதிமுக வந்தப்ப நீட்டை ரத்து செய்யறேன்னு சொல்லிச்சு செய்யல. திமுக வந்தா நீட்டை ரத்து செய்யறேன்னு சொல்லிச்சு செய்யல. செய்ய மாட்டாங்க. இவங்க அதிமுக பாஜக கூட்டணி. இப்பதான் இந்த தேர்தல் கிடையாது. திமுக காங்கிரஸ் கூட்டணி. நீட்டை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். இவங்க எல்லாரும் கூட்டணின்ற பேர்ல மக்களை ஏமாற்றுவார்கள். ஏன் நீட்டை ரத்து செய்யல? நீட்டை நம்ம போய் படிப்பாங்க. நீட்டுக்குரிய பாடத்திட்டத்தை படிக்கிற பாடத்திட்டத்துல வைக்கணும்ல. எய்ம்ஸ் எத்தனை வருஷமா வருது? அவங்க செங்கலை வைப்பாங்க, வச்ச செங்கலையும் புடுங்குவாங்க. சிந்தித்து பாருங்கள். மக்களுக்கான நிதி திட்டத்தை இந்த அரசு ஒதுக்குதா? கஜா புயலுக்கு வராத ஒன்றிய அரசு, ஒக்கி புயலுக்கு வராத ஒன்றிய அரசு, தென் மாவட்ட மக்களின் வெள்ளத்துல தத்தளிக்க போது வராத ஒன்றிய அரசு இப்ப வந்து உங்ககிட்ட வாக்கு கேக்குது. இந்த பகுதியில் இருக்க சாலையை பார்க்கணும்ல. இந்த பகுதியில இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஸ்மார்ட் திட்ட பணிகளை விரைவுபடுத்தணும்னு பேசணும்ல. எதுக்கு ஓட்டு கேட்டு வராங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்ப இத்தனை நாளா நீதான் ஆட்சியில இருக்க, இத்தனை நாளா நீங்க தானே ஆட்சியில இருக்கீங்க.
இத்தனை நாளா சரி செய்யாத இந்த மின்கம்பங்களை, இத்தனை நாளா போடாத இந்த சாலைகளை, இத்தனை நாளாக ரத்து செய்யாத நீட்டை, இத்தனை நாளாக கொண்டு வராத எய்ம்ஸை இனிமே அவங்க கொண்டு வருவாங்கன்னு நீங்க நம்புனீங்கன்னா நம்மளை விட முட்டாள் வேற யாருமே கிடையாது. அதுல அண்ணன் போன தேர்தலில் சு வெங்கடேசன் என்ன சொல்றாரு, முல்லை பெரியார் அணைக்காக குரல் கொடுப்போம். எங்க கொடுத்தீங்க? ஒரு காணொலி பதிவு. என் மக்களுக்காக. நீங்க இருக்கக்கூடிய பிரதான கட்சி தானே கேரளால மாநில கட்சி, நீங்க கம்யூனிஸ்ட் தானே. கம்யூனிஸ்ட் அதை கேட்கலாம்ல. என் தமிழக மக்களுக்கு, என் மதுரை மக்களுக்கு, மதுரை மக்களோட பாராளுமன்ற உறுப்பினராக கேட்கிறேன். என்னால மதுரை மக்களுக்கான நீர் ஆதாரமான முல்லை பெரியாறு அணை நீர்மட்ட உயர்வை கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம்ல. கேட்கவே இல்லை. வாயடக்காம இருக்கிறதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கோம். சிந்தித்து பாருங்களேன் மக்களே, இந்த பகுதிக்குள்ள வர முடியுதா? கோடை காலத்துல இந்த பகுதி இப்படி இருக்குன்னா மழை காலத்துல இந்த பகுதியோட அவ்வளவு நிலையை நினைச்சு பாருங்க. ஒரு மின்பங்கம் சரி செய்யறது இல்ல, மாநில உரிமையை மீட்டெடுக்கிறது இல்ல, கல்வியை கொண்டு போய் ஒன்றிய அரசு கொடுத்துறது. கல்வியை மாநில பட்டியலை கொண்டு வரணும். இன்றைக்கு இடைநிலை ஆசிரியர்கள், வணிகர்கள் எல்லார்ட்டையும் இந்த அரசு வஞ்சிக்குது. டோல்கேட் கட்டணம். என் ஆட்டோ ஓட்டுநர்களும், என் டாடா ஏஸ் ஓட்டுநர்கள், எத்தனை வாகன ஓட்டுநர்கள் இன்னைக்கு சிரமப்படுறாங்க. நமக்காக சாலையை போட்ட அரசு நம்மளே பயணிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு டோல்கேட் கட்டணும். சிந்திச்சு பாருங்க. இந்த பகுதியில தான் அதிகமா வாக்கு செலுத்துறீங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. உங்களுக்காக இந்த 5 ஆண்டுகள்ல களத்துல நின்று என்ன குரல் கொடுத்தாரு அண்ணன்? என்னப்பா? 500 ரூபாய் கொடுக்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. 500 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அரிசி பருப்பு விலை ஏறும், பெட்ரோல் டீசல் விலை ஏறும். தம்பியே ஒத்துக்கிறாரு, எங்களுக்கு அண்ணன் 500 ரூபாய் கொடுக்குறாரு. 500 ரூபாய்க்கு தான் வாக்களித்தீங்கன்னா 5 ஆண்டுகள்ல கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 26 காசு, ஒரு 50 காசு ஆல்ஸ் முட்டாய் கூட உங்க ஓட்டை நீங்க விக்கல. சிந்திச்சு பாருங்க. ஓட்டுக்கு காசு வாங்கி நீங்க போட்டீங்கன்னா ரோடு வராது, இந்த மின்கம்பங்கள் சரி செய்ய மாட்டாங்க, நல்ல தரமான சாலை வசதி கிடைக்காது, இலவச கல்வி கிடைக்காது, இலவச தரமான குடிநீர் கிடைக்காது, இலவச மருத்துவம் கிடைக்காது. இன்னும் இன்னைக்கு 4 டாஸ்மார்க் வேணா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸோட கூட்டணி, கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவோட கூட்டணி, கம்யூனிஸ்டோட கொள்கையே இல்லாத அந்த கட்சிகளோட காமராசரை தோற்கடிச்ச கட்சி தான் இந்த திமுக. காமராசரை தோற்கடிச்ச அந்த கட்சியோட மக்களுக்காக காமராசர் காலத்துல எத்தனை அணைகள் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் எந்த முதல்வராது மக்களின் நலனுக்காக, நீர்நிலை ஆதாரத்துக்காக ஏதாவது ஒரு திட்டம்? சிந்திச்சு பாருங்கள் மக்களே. ஊழல்வாதிகளுக்கே உங்கள் ஓட்டுகளை போடாதீங்க. கார்பரேட் கம்பெனிகள் கிட்ட வாங்குற அந்த தேர்தல் பத்திர காசுக்கு அவங்க விசுவாசமா இருப்பாங்க. நீங்க 300 ரூபாய் கொடுத்தவங்களுக்கு இவ்வளவு விசுவாசமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா 300 கோடி, 500 கோடி, 1000 கோடி, 100 கோடின்னு அவன் ஜத்துக்கு காசு கொடுத்துருக்காங்க கட்சிகளை வளர்த்து. 300 ரூபாய்க்கு நீங்க இருக்க விசுவாசத்தை விட கோடிகளில் வாங்கும் அந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியும், திமுக கட்சியும், காங்கிரஸ் கட்சியும், பாரதிய ஜனதா கட்சியும் ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கணும்னா, மக்கள் ஜனநாயகத்தோடு வாழ வேண்டும் என்றால் பணத்தை வச்சு ஜெயிக்க முடியும்னு சொல்லக்கூடிய இந்த கட்சிகளுக்கு சரியான பாடம் புகட்டணும்னா, எதுக்கு நீங்க உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா உங்கள் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியதானே? எதுக்கு கூட்டணி போட்டு ஓட்டு கேட்குறீங்க? நாங்கள் நல்லா தான் பண்ணியிருக்கோம், நல்லா கூட்டியிருக்கோம், நல்லா குப்பை அள்ளியிருக்கோம், மக்களுக்கு எல்லாமே தரமாக கொடுத்துருக்கோம்னா நீ தைரியமாக வந்து தனியாக வந்து ஓட்டு கேளுங்க. எதுக்கு கூட்டணி கட்சி? எதுக்கு 10 கோடியை போட்டு 10 கோடி விளம்பரத்தை கட்டிட்டு வரீங்க? விளம்பரம் செய்வதில் நீங்கள் காட்டும் ஆர்வத்தை மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கிறதுல காட்டுங்க. சிந்திச்சு பாருங்க. இதே பகுதியில் அக்கா லீலாவதி யாரால படுகொலை செய்யப்பட்டாங்க? அந்த அக்காக்கு யாரும் குரல் கொடுப்பா? அப்ப நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா மறந்துடுவோமா? யாரோ ஒரு அக்கா அப்படின்றதுனால விட்டுறீங்களா? கம்யூனிஸ்டுக்காக, மக்களுக்காக தானே இந்த வீதியில் அவங்க ரத்தத்தை சிந்தினாங்க. சிந்திச்சு பாருங்க. அவர்கள் சிந்திய ரத்தத்திற்காவது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி மரியாதை கொடுத்து இந்த கூட்டணியை தவிர்த்திருக்கலாம்ல. அப்ப கம்யூனிஸ்டும் இந்த அக்காவையும் மறந்துருச்சு, அவங்க சிந்திய ரத்தத்தையும் மறந்துருச்சு. ஆனால் நீங்கள் வேணால் மறக்கலாம், அந்த அக்கா சிந்திய ரத்தத்தையும் அவர்களின் வேதனையும் அவர்கள் குடும்ப
இன்னைக்கு வரைக்கும் வர்ற கஷ்டத்தையும் இந்த மக்களும் மண்ணும் மறந்துடக்கூடாது. சரியான சவுக்கடி கொடுங்க. இந்த தேர்தலில் சரியான சவுக்கடி கொடுங்க. நிச்சயமா துரோகிகளுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் துரோகம் செய்வர்களுக்கும் நீங்க ஒரு நல்ல பாகலிடம் புகட்டும்னா வரிசை எண் 6 ஒளிவாங்கி சின்னத்துல மைக் சின்னத்துல உங்கள் பொன்னான வாக்குகளை தாருங்க. இதுவரைக்கும் இந்த மதுரையில இருந்து ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் கூட போனது கிடையாது. ஏன் மதுரைய ஆட்சி செய்ய மீனாட்சி இருக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினரா ஒரு பெண் போக கூடாதா? சிந்திச்சு பாருங்க. ஏன்னா பெண்கள் அரசியலுக்கு வந்தா இங்க இருக்கக்கூடிய பணநாயத்தோட மோதிட்டு நம்ம தோற்றுருவோன்ற அச்சம் இப்பையும் களத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் மட்டும்தான் பெண் வேட்பாளர். உங்க வீட்டு சகோதரி உங்க வீட்டு மக களத்துல இறங்கி உங்களோட பிரச்சனைக்காக நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க 200 ரூபாய் வந்தா போதும் 300 ரூபாய் வந்தா போதும் இருக்காம நமக்காக ஒரு பெண் பிள்ளை களத்துல இறங்கி பேசுறா. நாம் தமிழர் கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஜனநாயகம் இன்னும் தலைக்கும் என்ற நம்பிக்கையோடு களத்துல இருக்காங்க. ஒவ்வொரு முறை நீங்கள் புறக்கணித்தாலும் என் அக்கா அப்பா மாட்டே அம்மா மாட்டே தோட்டம் அதனால ஆட்சிக்கு வந்தது சங்கம் பார்க்கும் இந்த அரசை தகுதி பார்த்து திருப்பி அனுப்புங்க. இந்தியா தகுதி பார்க்கிறப்பா நானும் திருப்பி தகுதி பார்க்கிறேன். தகுதியை பாருங்க. படிச்ச பிள்ளைய இருக்காங்களா? நேர்மையான பிள்ளைய இருக்காங்களா? எந்த கட்சி சொன்ன வாக்குறுதிகளை காப்பாத்துது? சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு பாருங்க. இந்த பகுதி நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இப்படிதான் இருக்கு, இப்ப இப்படிதான் இருக்கு. அப்ப இத்தனை கோடிகள் எங்க போச்சு? இவர்களின் கொள்கைகள் எங்க போச்சு? இவர்களோட ஸ்மார்ட் திட்ட பணிகள் எங்க போச்சு? பகுதி மேம்பாட்டு நிதி எங்க போச்சு? எல்லாம் கூட்டணி அமைத்து எப்படி வருகின்ற காசை பிரிக்கணும்னு தான் பேசுறாங்களே தவிர ஒரு முறை கூட மக்களின் நலனிற்காக இந்த அரசு சிந்திக்கவே இல்லை. எதற்காக இத்தனை கூட்டணி? சிந்திச்சு பாருங்க. எதற்காக இத்தனை கூட்டணி? எதற்கு இவ்வளவு கோடி? அத்தனை கோடி மக்களின் அத்தியாவசிய பணிகளுக்கு செலவு செஞ்சிருக்கலாம்ல. இந்த முறை மாற்றம் என்பது மதுரையிலிருந்து நிச்சயம் பிறக்க வேண்டும். மக்களே, வரிசை எண் 6 மைக் சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை தந்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.
பாட்டை போடுங்க. அதை காணும் ஒரு தருணம் ஒரு காத்திருங்கள் தமிழீழம் பெருந்தாளம் ஒரு கடமாடும் புலிகளே தலைமகனே எம்புறமாகரே எங்கள் தலைநகரே மலையை காக்க ஆற்று மணலை காக்க மருத்துவர்களையும் பொறியாளர்களையும் பேராசிரியர்களையும் நமக்கு சுதந்திரம் போட்டேடா போட்டு கருத்து கிள முன்னிறுத்தி போடா செய்யும் தொழிலாளி நிர்வாணமாயிருக்கிறான் நீ தேர்வால் அடித்தாரா நீட்டி படுத்து கிடக்கிறான் நெசவு செய்யும் தொழிலாளி நிர்வாணமாயிருக்கிறான் நீ தேர்வால் அடித்தாரா நீட்டி படுத்து கிடக்கிறான் மாவாடப்பட்ட குழந்தைகளை பாலியல் கொல்ல செய்யறான் பொது ஜனங்க போராட்டத்தை போலீஸ் வச்சு மறிக்கிறான் கூடி மக்களத்தான் சாதுக்குடியா உரிக்கிறான் சாதி மாறி காதலிச்சா பாதி உசுரை எடுக்கிறான் கந்து வட்டி கொடுமையால கழுத்தை நெரிச்சு சாகுறான் கந்து வட்டி கொடுமையால கழுத்தை நெரிச்சு சாகுறான் என்ன இது நாடா நமக்கு சுதந்திரம் கொடுக்கேடா போட்டு கருத்து கட முன்னிறுத்தி போடா அது நாம் தமிழர் இயக்கம் பூமி கொண்ட இயக்கம் வரைக்குடி கொடிதான் பறக்கும் நாட்டு மக்களின் இயக்கம் அது நாம் தமிழர் இயக்கம்
நெல்லுக்கும் சொல்லுக்கும் கட்டுப்படும் விவசாயி அவன் இல்லை என்றால் அரசுக்கு உலகிற்கு இல்லை ஏண்டா வருவாயி ஜோசிய கிளிய நெல்லுக்கும் சொல்லுக்கும் கட்டுப்படும் விவசாயி இல்லை என்றால் அரசுக்கு உலகிற்கு இல்லை ஏண்டா வருவாயி விவசாய வேலைய அரசாங்க வேலைய அறிவிப்பேன் என்றாரே அவர் தேசிய தலைவர் கொள்கையை கொப்பளிக்கும் கோமன் நாளை சிங்களவனை வெல்ல போகும் என்ன இது நாடா நமக்கு சுதந்திரம் பொறுப்பேடா முப்போக்கு கருத்துக்களை முன்னிறுத்தி போடா என்ன இது நாடா நமக்கு சுதந்திரம் பொறுப்பேடா முப்போக்கு கருத்துக்களை முன்னிறுத்தி போடா தானா மாறாது அடியெடுத்து வாடா தானா மாறாது அடியெடுத்து வாடா அடிமைய வாழ நாங்க ஆடா மாடா அடிமைய வாழ நாங்க ஆடா மாடா எங்களுக்கு நாடா நமக்கு சுதந்திரம் பொறுப்பேடா முன்னோக்கு கருத்துக்களை முன்னிறுத்தி போடா என்ன இது நாடா நமக்கு சுதந்திரம் பொறுப்பேடா முன்னோக்கு கருத்துக்களை முன்னிறுத்தி போடா எழுந்த மண்ணிலே இந்த தமிழின் நெஞ்சிலே உன்னை போல மன்னன் யாரு இடம் கண்ட போதிலே வாழும் வீரர்களிலே உன்னை போல மன்னன் யாரு வாழ்க 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 தமிழர் வாழ தேடு நீர் தலைவா வாழ்க 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 தமிழர் தேடு தலைவா எழுந்த மண்ணிலே இந்த தமிழின் நெஞ்சிலே உன்னை போல மன்னன் யாரு இடம் கண்ட போதிலே வாழும் வீரர்களிலே உன்னை போல மன்னன் யாரு அண்ணன் பாவம் பட்ட மண்ணை நெஞ்சில் அள்ளி பூசு அதிமைக்கும் தீரம் வரும் ஆற்றல் கொண்டு பேசு கண்ணில் தீயை இங்கு வாழ பேசு நீ வாழ எங்கள் தேச தலைவனின் தீரம் பணியாது எங்கள் அண்ணன் தென்னத்துக்கு ஈடு இணையேது வலியின்றி வாழினோ வெற்றி கிடையாது தலைவா நீ வாழ தலைவன் நீதான் உரிமை போரினார்